நான் உங்கள் ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி. இந்த பொங்கல் விடுமுறைக்கு எங்கேயாவது இன்ப சுற்றுலா போகலாம் அப்படின்னு தோணுச்சு. உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் போன இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை அப்படிங்கிற அழகான ஒரு மலை கிராமங்கள் அடங்கிய பகுதி. ரொம்ப இனிமையாக இருந்தது அந்த பயணம். வாருங்கள், என்னுடன் நீங்களும் அந்த இனிமையான பயணத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கத்திலிருந்து கொல்லிமலை போகிறதுக்கு நாமக்கல் முசிறி வழியாகவும் போகலாம், துறையூர் வழியாகவும் போகலாம். நாங்கள் துறையூர் பக்கமாக போகிறதுக்கு வழியை தேர்ந்தெடுத்தோம். இந்த துறையூர் பக்கம் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. ரொம்ப அழகான அமைதியான இயற்கை வளங்கள் சூழ்ந்த கிராமங்களாக இருக்குது. பசுமை நிறைந்து, மரங்கள் நிறைந்து, டிராஃபிக் அதிகம் இல்லாமல் அமைதியாக ஒரு மன சந்தோஷத்தை தர மாதிரி இந்த பாதையெல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிராமம்லாம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வர மாதிரி ஒரு ஃபீலிங். பாருங்கள், எவ்வளோ அமைதியான நகரங்களில் இருக்கிற இந்த டிராஃபிக் சத்தம், இரைச்சல், புழுதி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இரண்டு பக்கங்களும் அழகான வயல்வெளிகளும் அங்கங்கே மரங்களும் சூழ்ந்திருக்கிற அழகான கிராமத்து பகுதி. எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ரோடும் வயல்வெளிகளும் தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த ரோடெல்லாம் பரவாயில்ல, நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கிராமத்து ரோடு அப்படிங்கிறனால ஒரே மேடு பள்ளம், கற்கள்லாம் மேலே தார் ரோடெல்லாம் சீர்கெட்டு போய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. போகிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது இந்த ரோடுகள். இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள்லாம் நினச்சா பொறாமையாக இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் நகரத்தில் மக்கள் தொகை நிறைய இருக்கிற இடத்துல ஒரு கலகலான்னு வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இயற்கை வளம் மிகுந்த கிராமத்தில் இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ நாள் இங்கே இருப்போமோ தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சிடும். இது பாருங்கள், கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் இதுதான். மலையோட அடிவாரத்தில் இப்போ நாம் இருக்கோம். இங்கேருந்து தான் கொல்லிமலைக்கு போகிற மலைப்பாதை ஆரம்பமாகுது. ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள். கீழே பார்க்கும்போது மூங்கில் மரங்கள் தான் நிறைய தென்படுது. பாருங்கள், அடர்ந்த மூங்கில்.
பெரிய காற்று அடிக்கும் போது இந்த மூங்கிலில் பட்டு வர சத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கொல்லிமலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 72 ஹேர் பின் கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கொல்லிமலையோட 500 மீட்டர் உயரத்தில், அதாவது மீன் சி லெவல்லேருந்து 500 மீட்டர் அப்படின்னு அங்கே குறிப்பு எழுதியிருக்கு. அந்த உயரத்தில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கீழே பார்க்குறதுக்கு. இந்த மலையெல்லாம் பனி மூடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலைக்கு போகிற வழியில் ஆங்காங்கே இது போன்ற குரங்குகள் வந்து விளையாடிட்டுருக்கு. இந்த வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்குக்கு எந்த உணவும் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம குரங்குகள் மேலே பரிதாபப்பட்டு அதுக்கு உணவெல்லாம் கொடுத்தோன்னா அந்த குரங்குக்கு இதே பழக்கமாகிடும். இந்த இடத்துலலாம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். அப்படி குரங்குகள் கூட்டமாக வந்ததுன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். குரங்குகள் அடிபட்டு உயிர் இழப்பதற்கும் சான்ஸு இருக்கும். அதனால தான் அவங்க குரங்குகளுக்கு எந்த உணவையும் தராதீங்க அப்படின்னு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. இது கொல்லிமலை 500 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே காணும் காட்சி. இந்த புகை போல் இருப்பதெல்லாம் பனிமூட்டம். வெயில் அவ்வளவா இல்லை, இருந்தாலும் இந்த பனிமூட்டத்தினால குளிர் இருக்குது. பச்சை பசேலென மரங்கள் சூழ்ந்திருக்க. இந்த செவுரு பார்த்திங்கன்னா, இது ஹேர்பின் பெண்டோட ஏறுற இடம். அது இந்த மாதிரி 2-3 செவுரு இருக்குது இங்கே. இந்த செவுரு நமக்கு மலை அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த செவுரு நமக்கு காட்சி தரும். எல்லா இடத்துலையும் மரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த செவுரில் சுண்ணாம்பில் கூடு போட்ட அந்த காட்சி வந்து கீழே இருந்து நம்ம பார்க்குறதுக்கு தான் பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ரோடு. அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த செவுரு தெரியும். அந்த செவுரு தான் தரை மட்டத்திலேருந்து 500 மீட்டர், அதாவது சுமார் 1500 அடிகள் உயரத்தில் இருக்குது. கீழே தெரியுது பாருங்க ஒரு ஹேர்பின் பெண்டு. இது வழியாக தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். இந்த பகுதி ரொம்ப குறுகலான வளைவு, அதனால் விபத்து பகுதின்னு போட்டிருக்கு.
இது அழகான மரக்காடுகள் அமைந்த மலை ரோடு. ஆனால் இந்த கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா இந்த மலை ரோட்டில் தான் 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்து இருக்குது. போக போக மேலே போயிட்டிங்கன்னா சமவெளி தான் நிறையா இருக்குது. கொல்லிமலையில் சமவெளி தான் நிறையா இருக்குது. அங்கே மரங்கள் அவ்வளோவா கண்ணுக்கு தென்படலை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே நெல் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க, நெற்பயிர் விவசாயம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சமவெளியாக இருக்குது கொல்லிமலையோட மேல் பகுதியில். இதெல்லாம் ஹேர்பின் பெண்டு. இந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகிறது அழகாக இருக்கும். பைக் பிரியர்களுக்கு இந்த ஹேர்பின் வளைவுகளில் வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். அதாவது சாதாரண சமவெளி ரோட்லேயே கட்டடிச்சு வளைஞ்சு வளைஞ்சு முட்டிக்கால் ரோட்டில் தேற மாதிரி வளைஞ்சு போவாங்க. இந்த கொல்லிமலை ஹேர்பின் வளைவுகளுக்கு வந்தால் அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த வளைவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பைக்கில் வர நிறைய இளைஞர்களை நாம் பார்க்க முடியுது. நல்ல ஸ்பீடாக வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு எச்சரிக்கப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வழியில் மது பாட்டில்கள்லாம் பார்க்க முடியுது. நம்ம கீழே பார்த்தோமே குரங்கு, அந்த குரங்கு அந்த மது பாட்டிலில் இருக்கிற மீதி மதுவை தாகத்துக்காக குடிச்சிருது. ரொம்ப பரிதாபமான விஷயம். இந்த மாதிரி காட்டு பகுதிக்கு வரவங்க, அதுவும் முக்கியமாக மலைப்பகுதிக்கு வரவங்க மது அருந்துவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது மலை கிராமம் பார்த்திங்களா, அங்கங்கே வீடுகள் இருக்குது. இவங்கெல்லாம் பழங்குடியினர், மலை ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த கொல்லிமலை முழுதுமே பார்த்தா நம்ம நாகரிக மக்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சமவெளியில் நெற்பயிர் போட்டு அவங்க அறுவடை செய்கிறத பார்க்க முடியுது நம்மளால். இங்கு நகரப்பகுதியிலேருந்து யாரும் தொழில் செஞ்சு வாழற மாதிரி தெரியல. இங்கே இருக்கிற கடைகளையோ அல்லது உணவு கூடங்களையோ பார்க்குறப்ப வெளியாட்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. இது கொல்லிமலையின் முதல் அருவி. எவ்வளோ அழகாக மேலேருந்து கொட்டுது பாருங்கள். மேலே எங்கேயும் மழை பெய்கிற மாதிரியே தெரியல. ஆனால் இந்த அருவியில் தண்ணி வந்துட்டுருக்கு. வெயில் அடிக்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எங்கேயும் மழை மேகத்தையே காணோம். சாதாரணமாக மலை மேலே காணப்படும் அடர்ந்த மரங்கள், ஆடுகள் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியல. எல்லாம் சமவெளி மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன மரங்களாக இருக்குது. தூரக்க அருவி தெரியுது பாருங்கள். மேலே எங்கேயுமே மழை பெய்கிற அறிகுறியே இல்லை.
ஆனால் இங்கே தண்ணி இந்த அருவியில் வந்துட்டுருக்கு. அது எப்படின்னு கேட்டப்போ மேலே சுனை இருக்குது, சுனையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு கோயில் தான் அரப்பளீஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு சிவன் கோவில். இதுக்கு அறமலை, சதுரகிரி அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது. மூலவர் அரப்பளீஸ்வரர் சிவன், தாயார் அறம் வளர்த்த நாயகி. இங்கே இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் பஞ்சநதி தீர்த்தம். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்போ இந்த கொல்லிமலையில் இருக்கிற 28 கிராம மக்களும் இந்த சிவனுக்கு விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவங்களோட பாரம்பரிய உடையில் நடனமாடி இந்த விழாவை கொண்டாடுறது பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். இதை தவிர அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, கார்த்திகை ஜோதி, ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி உற்சவம் போன்ற உற்சவங்களும் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த கோவிலை பற்றின கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. சோழர் கால கல்வெட்டுகளில் இந்த அரப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சங்க காலத்தில் கொல்லிமலை சதுரகிரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அம்பலவான கவிராயர் இந்த அரப்பளீஸ்வரர் மீது சதகம் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவார பாடல்களில் இந்த அரப்பளீஸ்வரரை பற்றி பாடியிருக்காங்க. இந்த அன்னையின் பெயர் அறம் வளர்த்த நாயகி. இந்த கோவிலை தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டிய ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் சிவஞான கண்டராதித்த சோழ தேவரின் மனைவி செம்பியன் மாதேவி இந்த கோயிலில் வணங்கியிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஆகாய கங்கைன்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் உள்ள குகைகளில் கோராக்க சித்தரும் காலாங்கிநாத சித்தரும் தங்கியிருந்து இந்த அரப்பளீஸ்வரரை வணங்கியிருக்கிறதா வரலாறு சொல்லுது. இந்த பகுதியை ஊரிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுருக்கான். அந்த மன்னன் இந்த அரப்பளீஸ்வரரை வணங்கியும் வந்திருக்கான். அந்த மன்னனுக்கு சிலை இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் உள்ள செம்மேடு அப்படிங்கிற கிராமத்தில் ஓரி மன்னனுக்கு சிலை இருக்குது. ரொம்பவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் கொல்லிமலை என்கிற மலையின் மீது சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்திருப்பது ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோவிலை மன்னர்களும் தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். பழமை வாய்ந்த இந்த கோவிலை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கும் கிட்டியது. அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவனருள் நமக்கு கிட்டியதால் இந்த கோவிலை வணங்கும் பாக்கியமும் கிட்டியது. கோவிலிலிருந்து வெளியே வந்தால் அருகில் இன்னொரு கிராமத்தை பார்க்கலாம். இந்த மலை கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொல்லிமலைக்கு வந்தால் சாப்பாடு எதுவும் சரியாக கிடைக்காது. அதனால் கொல்லிமலைக்கு வரவங்க காட்டேஜில் தங்கினா அவங்க தயார் செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு. அப்படி இல்லாமல் ஒரு நாள் சுற்றுலாவாக வந்துட்டு போகிறவங்க கையில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா சரியான சாப்பாடு கிடைக்காது. ரெண்டாவது சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்னு தேடி அலையணும். இந்த கிராமத்து மக்கள்லாம் விவசாயத்தை தான் முழு தொழிலாக செய்கிறாங்க. கடைகள் அவ்வளோவா கிடையாது. இருக்கிற கடையில்
பணியாரமும் ஆம்லெட்டும் தான் போட்டு தராங்க. அது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாமே ஒழிய முழு சாப்பாடாக சாப்பிட முடியாது. அதனால் கையில் ஏதாவது செஞ்சு சாப்பாடு கொண்டு வந்துடுறது நல்லது. கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலைப்பாதையிலலாம் பழங்கள் நிறையா விற்பாங்க. காட்டு பழங்கள், அந்த காட்டில் விளையிற பழங்கள் நிறையா விற்பாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியல. இங்கே விவசாயம் தான் நிறைய நடக்குது. பார்த்திங்கன்னா நெல் பயிர், வாழை இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நீங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதை தவிர பார்த்திங்கன்னா மிளகு மரங்கள் தான் நிறைய தென்படுது. மற்றபடி எந்த பழமும் இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல. கொடைக்கானலில் கிடைக்கிற மாதிரியோ ஊட்டியில் கிடைக்கிற மாதிரியோ. பாருங்கள், வயல்வெளி, வாழை மரம். மலைக்கு மேலே வந்தாச்சுன்னா சமவெளி தான் நிறைய கண்களை தென்படுது. காடுகள் எதுவும் அவ்வளவா தெரியல. இது இன்னொரு கிராமம் பாருங்கள், பக்கத்துலேயே இந்த மாதிரி கிராமங்கள் அங்கங்கே இருக்குது. அவங்க விவசாயம் பண்ணி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இதுதான் எட்டுக்கை சாரி, இது இன்னொரு அருவி. இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு தான் மக்கள் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் காரை நம்ம நிறுத்திக்கணும். காரு, வேன் எதில் வந்தாலும் இங்கே தான் நிறுத்திக்கணும். இங்கேருந்து அருவிக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்தே தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாதை போட்டிருக்காங்க. பக்கத்தில் மரங்கள், செடிகள்லாம் வளர்ந்துருக்கு. அடர்ந்த காடு எதுவும் கண்ணுக்கு தெரியல. இங்கே இருக்கிற மக்கள் இந்த கடையில் பணியாரமும் ஆம்லெட்டும் செஞ்சு தராங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கொல்லி மலையில் விளையிற மிளகு, கடுக்காய், இஞ்சி, தூரத்தில் அருவி தெரியுது பாருங்கள். இந்த அருவியில் தான் போய் குளிக்கிறதுக்காக எல்லாம் போயிட்டுருக்காங்க. இஞ்சி, இந்த மாதிரியான தானியங்கள், அது என்னன்னு சொல்லுவாங்க, தானியங்களை, அந்த மாதிரி பொருட்கள் தான் இங்கே கிடைக்குது. பெரும்பாலும் இந்த மிளகு, சீரகம், இந்த மாதிரி மூலிகை, கடுக்காய் அதெல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற டவுன்லேருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே சோளக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் சந்தை இருக்குது. அந்த சந்தையில் இவங்க சாமான்களை வாங்கிட்டு போய் நகரங்களில் விற்கிறாங்க. ஸ்ரீரங்கம், திருச்சி, பக்கத்தில் இருக்கிற முசிறி, நாமக்கல், துறையூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் இங்கேருந்து சந்தையிலேருந்து சாமான்களை வாங்கிட்டு போய் விற்கிறாங்க. தினசரியே இந்த சந்தைகள் சோளக்காடு அந்த கிராமத்தில் இருக்குது. மற்றபடி பழங்கள் எதுவும் இங்கே கிடைக்கிறதில்ல. அருவியில் குளிச்சுட்ருக்காங்க எல்லாம். இங்கேயும் அப்படி தான். மழையெல்லாம் எதுவும் மேலே பெய்கிற மாதிரி தெரியல. மேகக்கூட்டமும் இல்லை அவ்வளவா. ஆனால் அருவியில் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. அருவியிலேருந்து வெளியில் வந்தால் மீண்டும் சமவெளி தான். அந்த அருவியில் குளிக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. குளிர், நல்ல குளிர். இங்கேயும் குளிர்காது. இங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வயக்காடு தான் தெரியுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கோங்கிற நினைப்பே இருக்காது. அடுத்து நாம் கடைசியாக வந்திருக்கிற இடம் தான் எட்டுக்கை அம்மன் திருக்கோவில். இதுவும் அந்த கிராமத்துலேருந்து ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த கோவிலுக்கு வர வழி.
அப்படி ஒன்றும் அடர்ந்த காடாக இல்லை. இது கொல்லிமலையில் உள்ள பூஞ்சோலை அப்படிங்கிற கிராமத்திலேருந்து இந்த கோயிலுக்கு நடந்து போனோம். பூஞ்சோலை கிராமத்துலேருந்து ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே இந்த கோவில் இருக்குது. இங்கே ஒரு காலத்தில் தேவர்களும் மகரிஷிகளும் இந்த கொல்லிமலையில் தங்கியிருந்து தவம் செஞ்சபோது அசுரர்கள் அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அதை அவங்க இறைவன்கிட்ட வேண்டும் போது தேவரான விஸ்வகர்மா ஒரு பெண் சிலையை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த தேவர்களும் மகரிஷிகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் சிலைக்கு உயிர் கொடுத்து அந்த காட்டில் உலாவ வர்றாங்க. அவங்கள இந்த தேவர்களையும் மகரிஷிகளையும் துன்புறுத்த வர அந்த அசுரர்கள் இந்த பெண் தேவதையோட அழகில் மயங்கி அவள் பின்னாடி போகும்போது அந்த பெண் தேவதை, அதாவது 8 கை அம்மன் அந்த 8 கைகளால் இந்த அரக்கர்களை கொன்று இந்த தேவர்களுக்கு தவத்தில் எந்த இடையூறும் ஏற்படாத மாதிரி காப்பதாக இந்த வரலாறு சொல்கிறது. இந்த 8 கை அம்மன் எப்போதும் சந்தன காப்பில் தான் காட்சி தர்றாங்க. கோயிலோட நுழைவாயிலில் விநாயகர் சிலை இருக்குது. அவரை வணங்கிட்டு உள்ளே போனோன்னா அம்மனோட கோவில் இருக்குது. இந்த கோவில் ஒரு காலத்தில் ஓலை குடிசையாக இருந்தது, கீத்து கொட்டையாக தான் இருந்தது. இப்போ தான் ஷெட்டெல்லாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கூட இப்போ தான் போட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டுதலுக்காக பூட்டு, செப்பு தகடு, பேப்பர், இது போன்ற துணி எல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. இந்த துணி கட்டி தொங்க விட்டுறது பிரிந்து போன புருஷன் பொண்டாட்டி ஒன்று சேர்றதுக்கு, டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்க மனசு மாதிரி சேர்றதுக்கு, இதெல்லாம் அவங்கவுங்க வேண்டுதல். என்னென்ன வேண்டுதலோ அதை பேப்பர்லேயோ செப்பு தகடுலையோ கட்டி இங்கே தொங்க விட்றாங்க. இதெல்லாம் செஞ்சால் அவங்க வேண்டுதல் நடக்கும் என்பது ஐதீகம். அவ்வளோதான், ஒரு நாள் இனிமையாக முடிஞ்சுது. மணி 5 ஆயிடுச்சு. ஊருக்கு திரும்பி போகலாம். போனது ஒரே ஒரு நாள் பயணம்தான். கார்த்தால 7 மணிக்கு கிளம்பிட்டு நைட்டு 8 மணி 9 மணிக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இதில் கொல்லிமலையில் நம்மளால் எந்தெந்த இடங்கள் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்தோம். மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம். நன்றி.